Hello guys, welcome back to another episode of Oracle 19C RAC installation. So last video நம்ம சர்வரை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அண்ட் டிஎன்எஸ் நெட்வொர்க் என்னெல்லாம் சேஞ்சஸ் இருக்கோ அது எல்லாமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்தோம். அப் டு 8th ஸ்டெப் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போது 10th ஸ்டெப்புக்கு போக போகிறோம். ஸோ இதில் பார்த்தாக்கா கிரிட் இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ கிரிட் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு நான் கிரிட்டோடைய ஹோம் லொக்கேஷன் தான் வந்து சாஃப்ட்வேரை அன்சிப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால் கிரிட் ஹோம் லொக்கேஷனுக்குள்ளார போய்க்கலாம். இதில் நமக்கு கிரிட் செட்டப் என்ற ஒரு ஃபைல் இருக்கு இல்லையா, இதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ ./create செட்டப் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கான்ஃபிகர் Oracle Grid Infrastructure ஃபார் a நியூ கிளஸ்டர். ஓகே, கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துப்போம். இதில் பார்த்தாக்கா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நெக்ஸ்ட் கொடுத்துப்போம். இதில் பார்த்தாக்கா நம்மளுடைய RAC ஸ்கேன் இருக்கு இல்லையா, ஸோ அதோடைய நேம் RAC scan.bracecoder. ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்துப்போம். 2 நோடு RAC இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம் இல்லையா, ஸோ அதனால் இன்னொரு நோடையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். RAC 2.bracecoder, RAC 2-vip.bracecoder. ஓகே, கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துப்போம். இதில் S9க்கு பார்த்தோன்னாக்கா ASM அண்ட் ப்ரைவேட் இதை ரெண்டுத்தையும் சூஸ் பண்ணிவிட்டு இப்போது நெக்ஸ்ட் கொடுத்துப்போம். ஃப்ளெக்ஸ் ASMன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துப்போம். இதில் நோன்ற ஆப்ஷன் தான் சேம். நெக்ஸ்ட் கிரிட் சாஃப்ட்வேர் பார்த்தோம்னா நம்ம OCR டிஸ்க்கு அண்டரில் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதனால் OCR டிஸ்க் குரூப் க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் எக்ஸ்டர்னல் சேஞ்ச் டிஸ்கவரி பேத்தில் போய்ட்டு Oracle ASM /disks ஓகே. ஸோ இதில் பார்த்தாக்கா டிஸ்க் 1, டிஸ்க் 2, டிஸ்க் 3 இருக்கு இல்லையா, ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்க்கு 10 GB டிஸ்க்கை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துப்போம். ஸோ இதில் பாஸ்வேர்டு கேட்குது, ஸோ காமனான பாஸ்வேர்டு கொடுத்துக்கலாம். ஓகே, எஸ், நெக்ஸ்ட்டு கொடுத்துப்போம். இதுலேயும் நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் எந்த சேஞ்சஸும் இல்லை, நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். ஸோ இதுலேயும் பேஸ் லொக்கேஷன் அண்ட் கிரிட்டோடைய சாஃப்ட்வேர் லொக்கேஷன் ரெண்டுத்தையும் செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். Oracle இன்வென்ட்ரி நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி ரன் கான்ஃபிகரேஷன் ஸ்கிரிப்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதில் ரூட் யூசருடைய பாஸ்வேர்டு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஃபிக்ஸபிள் இருக்கு இல்லையா, ஸோ இதில் பார்த்தோன்னா ஒன்று மட்டும் ஃபிக்ஸபிளாக இருக்குது இல்லையா, ஸோ இதை வந்து செக் ஃபெயிலில் பார்த்தோன்னா 2 நோட்லேயுமே ஃபெயில்டாக இருக்குது. ஸோ இதை மட்டும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் அண்ட் செக் அகைன் கொடுக்குறேன். ஸோ நமக்கு வந்து ஃபெயில்டு வந்திருக்க 2 நோட்லேயும் தான் ஃபெயில்ட் ஆகிருக்கு. அதனால் 2 நோடையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கலாம். நெட்வொர்க் டைம் ப்ரோட்டோக்கால், ஸோ இதை வந்து நம்ம எனேபிள் பண்ணலை. நெட்வொர்க் டைம் சிங்க், அதாவது 2 கிளஸ்டரும் சேம் டைமை நம்ம சிங்க்ரனைஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்காக தான் நமக்கு இந்த எரர் அடிக்குது. ஸோ இந்த இஷ்யூவை நம்ம சால்வ் பண்ணலாம் எப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் systemctl restart cronyd.service இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு அது வந்து ஆக்டிவில் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஆக்டிவில் இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோன்னாக்கா க்ரோனோஸ் ரிசோர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். சப்போஸ் இந்த க்ரோனாய்டி நமக்கு ஆப்ஷன் காட்டல அப்படின்னாக்கா
நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணோம். அதுக்கான இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான சாஃப்ட்வேர் தான் இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்டிபி ட்ரூ. ஸோ இதை ட்ரூவாக ஆக்கிக்கலாம். ஓகே, இப்போது செக் அகைன் கொடுக்கலாம். என்டிபி எரர் வந்து ரிசால்வ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ் ஆர் என்ஐஎஸ் நேம்ஸ் வந்து எரர் அடிக்குது. result.config என்ற ஃபைல் இருக்கு இல்லையா, அது பார்த்தீங்கன்னா சர்ச் அண்ட் டொமைன் நேம் என்ற என்ட்ரி வந்து மிஸ் ஆகுது. அதனால் நமக்கு எரர் அடிக்குது. ஸோ அதை நம்ம எடிட் பண்ணிக்கலாம். vi ஸ்பேஸ் பேஸ்ட், சேம் ஹியர் vi ஸ்பேஸ் பேஸ்ட். ஸோ நான் இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஐபி அட்ரஸ், ஸோ RAC 1 ஐபி அட்ரஸ் அண்ட் RAC 1, அதே மாதிரி RAC 2 ஐபி அட்ரஸ் அண்ட் RAC 2, இதை வந்து ரெண்டுத்தையும் ரெண்டு சர்வர்லேயும் என்ட்ரியை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து RAC 1 சர்வர், க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி RAC 2க்கும் அகெயின் செக் அகெயின் கொடுத்துக்கலாம். நமக்கு எரர் பார்த்தோன்னாக்கா நமக்கு வார்னிங்கில் வருது. ஸோ வார்னிங் வந்துச்சுனாக்கா நம்ம அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். என்ஐஎஸ் நெட்வொர்க் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் பார்த்தோன்னாக்கா எரர் அடிக்குது. இதில் பார்த்தோன்னாக்கா RAC 2க்கு சக்ஸஸ் ஆகிடுச்சு, RAC 1க்கு தான் ஃபெயில் ஆகிடுச்சு. ஸோ என்ன இஷ்யூ அப்படின்னாக்கா RAC scan டாட் brace coder failed. அந்த இஷ்யூ என்ன அப்படின்னாக்கா ஸ்டார்டிங்கில் நான் RAC மட்டும் கொடுத்துருந்தேன். இப்போது நான் RAC அண்ட் -scan கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். கிரேட், நம்ம எல்லா இஷ்யூவும் ரிசால்வ் பண்ணிட்டோம். இப்போது இது எல்லாமே வார்னிங் தான். ஸோ நம்ம இதை இக்னோர் பண்ணிக்கலாம். அதனால் இக்னோர் ஆல், நெக்ஸ்ட் கொடுத்துப்போம், எஸ் கொடுத்துப்போம். இப்போது இன்ஸ்டால் பண்ணால் இன்ஸ்டால் ஸ்டார்ட் ஆகிடும். ஃபைனலாக நம்மளுடைய கிரிட் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இதோட ஸ்டேட்டஸை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே ஆன்லைன் ஸோ எவ்ரி திங் இட்ஸ் ஆன்லைனில் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டேட்டாபேஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். வரட்டா.